அதாவது இந்த கொலம்பியா விண்கலம் வந்துட்டு 2003ல் ஜனவரி 16ஆம் தேதி நம்ம பூமியிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பும் போதே அந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நம்ம ராக்கெட்டோட வெளிப்பகுதியில் இருக்க எரிபொருள் கலந்துருக்கிறதுல இதில் ஃபார்ம் இன்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து பிரிஞ்சு அந்த ராக்கெட்டோட லெஃப்ட் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே விழுந்து சேதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏற்பட்டுச்சு. இதனால வெப்பத்தை தாங்கக்கூடிய சில டைல்ஸ் எல்லாமே, அதாவது ராக்கெட்டில் ஒட்டியிருந்த டைல்ஸ் எல்லாமே சேதமாயிருச்சு. ஸோ இதனால தான் இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதாவது கொலம்பியா விண்கலம் மட்டும் கிடையாது, நம்ம பூமியிலிருந்து நம்ம சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போகக்கூடிய எல்லா விண்கலத்திலையுமே ஸ்பேஸ் ஷிப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைல்ஸ் அப்படிங்கிறது ஒட்டப்படும். ஏன்னா அதிவேக லாட் ஆஃப் ஹீட்டை வந்துட்டு தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த டைல்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டைல்ஸ் வந்து இந்த லாட் ஆஃப் ஹீட்டை வந்து தாங்கினா மட்டும்தான் உள்ளே இருக்கிற பர்சனுக்கு வந்து எதுவுமே ஆகாமல் விண்கலத்துக்குள்ளே வந்துட்டு சேஃப்டியாக இருக்க முடியும். கொலம்பியா விண்கலம் 2003ல் பிப்ரவரி 1ஆம் தேதி பூமியோட வளிமண்டலத்தில் உள்ள நுழைஞ்சதுமே அதனை சுற்றி இருக்க பிளாஸ்மா சீத்து வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் வெப்பத்தை ஏற்படுத்தினால கல்பனா சாவ்லா அந்த குழுவில் இருந்த 6 பேர், அதாவது டோட்டலாக மொத்தம் 7 பேர் உயிரை பறிச்சிச்சு நம்ம கொலம்பியா விண்கலம். ஸோ இந்த கொலம்பியா விண்கலத்தோட லெஃப்ட் ஸ்விங்கில் ஏற்பட்ட ஒரு ஹோல்ஸுனால, அதாவது இந்த ஃபார்ம் இன்சுலேஷன் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து இது மேலே விழுந்ததுனால வளிமண்டலத்தில் ரொம்ப அதிகமான வெப்ப வாய்கள் இருந்ததுனால எல்லாமே அந்த கொலம்பியா விண்கலத்துக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. ஸோ இதனால தான் அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் அந்த கொலம்பியா விண்கலம் வந்து திடீர்னு வெடிச்சு செதறதுக்கு உண்டான காரணமே இந்த ரீசன் தான். ஸோ இந்த கொலம்பியா விண்கலம் வந்துட்டு நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் உள்ளே வரும்போதே, அதாவது ரேடியோ பிளாக் அவுட் வந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 41 செகண்ட்லேயே விண்கலம் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இருந்து காணாமல் போகுது. ஸோ அந்த டைமில் தான் நம்ம கல்பனா சாவ்லா அதில் இருந்த 7 பேருமே எமர்ஜென்சி நடவடிக்கை அப்படிங்கிறத கையில் எடுத்தாங்க. அப்படி எடுத்ததுமே திரும்பவும் விண்வெளி கட்டுப்பாடுகளை அவங்களால உள்ளே கொண்டு வர முடியல. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. அதாவது 1971ல் ரஷ்யாவோட 11 சோயஸ் விண்கலம் வந்து நம்ம பூமிக்கு திரும்பும்போது இந்த மாதிரியான ரேடியோ பிளாக் அவுட் டைம் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல சில நிமிஷம் வந்துட்டு பூமியோட தொடர்பை இழக்குது. அந்த பூமியோட தொடர்பை இழந்ததுக்கப்புறம் பேராஷூட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக விரித்து வெற்றிகரமாக தரையிறங்குது. ஸோ தரையிறங்கினதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சயின்டிஸ்ட் 3 பேர்த்தையும் பார்க்குறாங்க. 3 பேருமே டெத் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வியப்போட பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்பேஸ்ஷிப் கேபினில் வந்துட்டு காற்றழுத்த தாழ்வுனால இந்த 3 வீரர்களுமே இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் வந்து எல்லா விண்கலத்திலையுமே, அதாவது ஸ்பேஸ்ஷிப்பில் வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறதுனால நாசா வந்துட்டு இன்றைக்கி ஒரு புது முயற்சியை எடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னன்னா, ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு வளிமண்டலத்துக்குள்ளே உள்ளே வரும்போதே பிளாஸ்மா சீத் அப்படிங்கிறது ஸ்பேஸ்ஷிப் இருக்குல்ல, இதுக்கு ஏற்ற மாதிரி வெப்ப கவசங்களை வந்துட்டு வடிவமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க நாசாவோட ஓரியன் அப்படிங்கிற அந்த விண்கலம் நம்ம வளிமண்டலத்தில் உள்ளே நுழையும் போது அதில் இருக்க வெப்பத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அதில் உள்ளே இருக்கிறவங்க எல்லா பேருமே சேஃப்டியாக இருக்கிறதுக்கு அவுட்கோட் அப்படிங்கிற டைல்ஸை வெப்ப கவச அமைப்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2760 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை வந்துட்டு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகவே வச்சுருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக. இது மூலயமா நம்ம விண்வெளி பயணத்தில் வந்துட்டு ரேடியோ பிளாக் அவுட் அப்படிங்கிறது எத்தனை டைம் ஏற்பட்டாலும் நம்ம கட்டுப்பாட்டு மையத்துக்கும் நம்ம விண்கலத்துக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன் கட் ஆகுது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் கையில் எடுத்துருக்கிறாங்க. இதில் இருக்கிற முயற்சிகளை வந்து குறைக்கிறதுக்கு. பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி மையம் போகிறது கூட ஈஸியாக இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம பூமிக்கு திரும்ப ரிட்டர்ன் வர்றது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ இன்சிடென்ட் நடக்குது. நம்ம இடத்துல இருந்து ஸ்பேஸுக்கு இந்த இடைப்பட்ட டைமில் இவ்வளோ விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நாசாவை தாண்டி எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் இருக்குல்ல, இதுதான் அதிக அளவில் விண்வெளி ரிசர்ச்சை பொறுத்தளவில் முதல்ல வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நாசாவை தாண்டி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.